எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. இன்னைக்கு என்ன தலைப்புல பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ராகு கேதுவுக்கு பார்வை பலம் உண்டா? பார்வை இருக்கா? அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ராகு கேதுவுக்கு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, இல்ல 11ஆம் பார்வை இருக்குன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? பார்வை உண்டா? ஏன்னா சாயா கிரகம்னு சொல்றோம், நிழல் கிரகம், ஷேடோ பிளானட்னு சொல்றோம். பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் சமசப்த பார்வை உண்டு அப்படின்னு பொதுவா ஜோதிடர்கள் சொல்றது உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா, பார்வையை விட்டுருங்க. ஏன்னா ஒருத்தரும் ஒரு மாதிரி ரிசர்ச் பண்றோம். இப்போ ராகு கேது இருக்கும், அதாவது 3 மற்றும் 11ஆம் இடத்தை கட்டுப்படுத்தும். பொதுவாக அது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது காலச்சக்கர தத்துவத்தின்படி பாத்தீங்கன்னா, மிதுனத்துல திருவாதிரை இருக்கு, மகத்துல பாத்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரம் இருக்கு. அதே போல சுவாதியில பாத்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரம் இருக்கு. தனுசுல பாத்தீங்கன்னா மூலம் கேதுவோட நட்சத்திரம் இருக்கு. கும்பத்துல சதயம் ராகுவோட நட்சத்திரம் இருக்கு. மறுபடியும் பாத்தீங்கன்னா அஸ்வினி மேஷத்துல இருக்கு. அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம். சரி, பார்வை இருக்கு இல்ல, முக்கியமா ஒரு மனிதன் என்ன இருந்தா முன்னேறுவான் அவனுடைய வாழ்க்கையில? அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, முயற்சின்னுவாங்க, தன்னம்பிக்கை அப்படின்வாங்க, போராடும் குணம் வேணும் அப்படிலாம் ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனா மூலகர்த்தா என்னன்னு பாத்தீங்கன்னா, மிக முக்கியமாக ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும், வெற்றி பெறணும்னா அவனுக்கு ஆசை இருக்கணும். ஆசை இருந்தாதான் அதற்கு பிறகு அவன் போராடுவான். அவனுக்கு தன்னம்பிக்கை வேணும். வாழ்க்கையில எதையாவது நம்ம ஜெயிக்கணும், கிடைக்கணும், நமக்கு அந்த பொருளை அடையணும், இந்த இலக்கை அடையணும்னா நமக்கு ஆசை இருக்கணும். அதுதான் ராகு, ஆசைதான் ராகு. எனக்கு இப்போ ஜோதிடத்தின் மீது அளவலாவிய ஆசை, அதாவது அது ஒரு ஆர்வம், பயங்கரமான ஆர்வம். அது ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பேன். அப்ப இது போல வீடியோ மக்களுக்கெல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை சொல்ல முடியுது. அப்போ அது ஆர்வத்தின் காரணமாக நாம அதை ரிசர்ச் பண்றோம், மக்களுக்கு தெரிவிக்கிறோம். நம்மள்ட்ட ஜாதகம் ஜோசியம் பாக்குறாங்க, நாம ப்ரெடிக்ஷன் சொல்றோம், கல்யாணம் ஆகும்னு சொல்றோம், இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்றோம். அதுல நிறைய பேருக்கு நடக்குது. அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை மற்றும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மனிதர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், இந்த மாதிரி ஸோ அவங்களெல்லாம் நீங்க அப்பாயின்மெண்ட் நீங்க வாங்கி பார்க்கணும். ஒரு மாசம் ஆகும், பார்க்க முடியாது. ஆனா அவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளை தேடி, நம்மள மாதிரி ஜோசியர்களை தேடி பாக்குறது உண்டு. அது இறைவன் கொடுத்த கொடை. அது எல்லாருக்கும் அமையுமானா? ஏன்னா ஜோதிடத்திலே நிறைய பேர் இருக்காங்க, எல்லாராலையும் பிரசித்தி பெற முடியல, வெற்றி பெற முடியல. இப்போ என்னோட தோற்றத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ராகு தசை ஒரு 6 மாசம் கூட இல்ல, எனக்கு வரப்போகுது. ராகுதான் கண்ணாடி, முகமூடி. இப்ப என் தோற்றத்தெல்லாம் பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கிட்டே வருது. ஒரு மாயை அப்படின்னு சொல்லுவோம். ராகு என்பவர் மாயக்காரகன். சரி, பொதுவா 3-11 கட்டுப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு உதாரணம் நான் சொல்லணும்ல. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமது முன்னாள் முதல்வர், அம்மா என்று மக்களால் அழைக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா மிதுன லக்னம். அவர்களுடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா ராகு கேது அம்சம் உடையது. எப்படி? மிதுன லக்னம் சிம்மத்தில் 3ஆம் இடத்தில் பாத்தீங்கன்னா செவ்வாய் சந்திரன் இருக்கு. துலாத்தில் பாத்தீங்கன்னா கேது இருக்கு. தனுசுல குரு இருக்காரு. கும்பத்தில் சூரியன் புதன் இருக்கு. மேஷத்துல பார்த்தா ராகு இருக்கு. அப்போ மிதுன லக்னத்துல இருந்து 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சிம்மத்துல செவ்வாய் சந்திரன் இருக்கு. அடுத்த 3 துலாத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு. அடுத்த 3ல பாத்தீங்கன்னா தனுசுல குரு இருக்காரு. அதுக்கு அடுத்த 3ல பாத்தீங்கன்னா கும்பத்துல சூரியன் மற்றும் புதன். கும்பத்திலிருந்து 3 பாத்தீங்கன்னா மேஷத்தில் ராகு. இதுல ஒன்னே ஒண்ணு என்னன்னா, மீனத்துல சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரன். அப்போ நம்ம கிளாக் வைஸ்ல பார்க்கும்போது 3-3-3 வருது. சரி, ஆன்டி கிளாக் வைஸ்ல பார்த்தா மிதுனத்துல இருந்து 11 மேஷத்துல ராகு. மேஷத்துல இருந்து 11 பாத்தீங்கன்னா கும்பம், சூரியன் மற்றும் புதன். இப்ப கும்பத்துக்குள்ள இருந்து 11 பாத்தீங்கன்னா தனுசுல குரு. தனுசுல இருந்து 11 பாத்தீங்கன்னா துலாத்தில் கேது. துலாத்துல இருந்து 11 பாத்தீங்கன்னா சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சந்திரன். அப்போ ஒரு ஜாதகத்துல 3-11 இருந்தாலே, அதாவது நான் சொல்ற நட்சத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா கேது நட்சத்திரம், ராகு நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடத்தில் 3-3-3 வருது. எல்லா இடத்துலயும் 11-11-11 வருது. அப்போ கட்டுப்படுத்துதா இல்லையா? அப்போது ஒரு ஜாதகத்தில் 3-11 இருந்தாலே
அவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர்களாக திகழ்வார்கள். இது போல அமைப்பு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இது போல ரிசர்ச் பண்ணும்போது தான் நான் கண்டுபிடிச்சேன், என்னுடைய ஜாதகத்திலே பாத்தீங்கன்னா ராகு கேது அம்சம் தான். இப்போ எப்படி பார்த்தா கும்பத்தில் கேது, அடுத்தது மேஷத்தில் பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் புதன், அடுத்து மிதுனத்தில் பாத்தீங்கன்னா சுக்கிரன், இந்த மிதுனத்துல இருந்து 3 வந்து பாத்தீங்கன்னா சிம்மம், சிம்மத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி ராகு குரு. இப்போ துலாம்ல மட்டும் கிரகம் இல்ல, ஆனா அந்த கும்பத்துல இருந்து 11 பார்த்தா மாந்தி, தனுசுல மாந்தி இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மீடியால எனக்கு கனெக்ட் ஆயிட்டே இருப்பேன். ஏன்னா ராகு தான் மீடியா, ராகு தான் பத்திரிகை, ராகு தான் கேமரா. ராகு நல்லா இருந்தா தான் நீங்க கேமராவில் எடுத்த விஷயத்த, புதனும் சம்பந்தப்படுது, கேமராவில் எடுத்த விஷயத்த போய் மக்கள் கிட்ட போக்கஸ் பண்ணி உங்க பேர் பிரபலம் அடையிறது, உங்க முகம், உங்களுடைய இமேஜ் வந்து பிரபலம் அடையிறது. அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா ராகு. பொதுவா ராகு கேது எந்த வீட்டுல நுழையிறாங்களோ முழுமையா பாத்தீங்கன்னா அந்த வீட்டை ஆக்கிரமிப்பு செய்து விடுவார்கள். அது சூரியனா இருக்கட்டும், அவர்கள் ராகு நுழைஞ்சாச்சுன்னா அவர் மொத்தமா ஆக்கிரமிச்சிருவார். அப்போ பார்வைன்றதை விட சமசப்த பார்வை ஒரு சிலர் இருக்குன்னு சொல்லலாம், ஆனா கட்டுப்படுத்துமான்னு கேட்டா இப்போ உதாரணம் கொடுத்துட்டேன். பார்வை இருக்கோ இல்லையோ 3-11 ஒரு ஜாதகத்துல கட்டுப்படுத்தும். ஒரு பழமொழியே உண்டு, அதாவது பாம்பை கண்டால் படையும் நடுங்கும்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அப்போ ராகுவும் கேதுவும் பாம்பு, இது ராகு வந்து தலை, கேது வந்து பாத்தீங்கன்னா வால். அப்போ ஒரு சர்ப்பம் வந்து இருக்குதுன்னா எல்லாரும் அலறுவாங்க இல்லையா, பயங்கரமா அலறுவாங்க. எப்பேற்பட்ட வீரனா கூட இருக்கட்டுமே, ஒரு நாகம் படம் எடுக்குது, ஒரு பாம்பு படம் எடுக்குது அப்படின்னா அப்படியே மிரட்சி ஆவார்கள் இல்லையா. பொதுவா பாத்தீங்கன்னா ராகு வந்து வாயின்னு சொல்லலாம். இந்த உடம்போட இயக்கம், இந்த உலகத்தோட இயக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ராகு கேதுக்கு உட்பட்டதுதான். ராகு வாய், கேது பாத்தீங்கன்னா ஆசனவாய். அதாவது ஒரு ஆசை இருக்கணும், அழிவும் இருக்கணும். சாப்பிடுறது பொருள் வந்து வெளியேறணும், வெளியேறலன்னா உடம்புல ஏகப்பட்ட வியாதிகள் வரும். அப்போ இன்புட் அவுட்புட், இந்த உலகமே ஆசை, ஆசைப்படுறது, அதை அடையிறது இல்ல அதுக்கான அழியிறது. அழிவும் வேணும், ஏன்னா ஒருத்தர் அப்படி அழிஞ்சு போனாதான் அங்க வந்து அடுத்த புதிய மனிதர்கள் வருவாங்க, புதிய வந்து ஒரு விஷயம் நடக்கும். ஒரு கவிஞர் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், இளையராஜாவோட பாடல் தான். ஆனா அவரு தெரிஞ்சோ தெரியாமலோ எழுதியிருப்பார், ஜோதிடம் தெரிஞ்செல்லாம் எழுதியிருக்க மாட்டார். பாத்தீங்கன்னா ஆசைய காத்துல தூது விட்டு ரொம்ப பிரபலமான பாட்டு. அதுக்கும் ராகுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு பாத்தீங்கன்னா, மிதுன ராசி காற்று ராசி, துலாம் ராசி காற்று ராசி, கும்ப ராசி காற்று ராசி, மிதுனத்துல திருவாதிரை நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம், துலாத்துல சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம், கும்பத்துல சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம். அப்போ ஆசைய காத்துல தூது விட்டு, அப்போ காற்று ராசியில தான் ராகுவோட நட்சத்திரம் இடம்பெற்று இருக்கு. அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கவிஞர் எழுதியிருக்காரு, எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்களேன். அதாவது உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு போறாருன்னா அந்த வீட்டை ஆக்கிரமிச்சு வரன்னு சொல்றேன். இப்ப கும்பத்துல ராகு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பத்துல இருந்து 3 வந்து பாத்தீங்கன்னா மேஷம், கும்பத்துல இருந்து இந்த ரிவர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பாத்தீங்கன்னா 11 வந்து தனுசு. ரெண்டுத்தையுமே அவர் வந்து கட்டுப்பாட்டுல எடுத்துருவாரு. மேஷம் மற்றும் தனுசு ராகுவின் கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த உலகமே ராகுவோட கட்டுப்பாட்டுல, பிரம்மாண்டமே ராகு தான் காரணம். சொல்லிட்டேனே, பத்திரிகை துறை, சினிமா துறை, மீடியா, நடிகர்கள், நடிகைகள், மேக்கப் போடுபவர்கள், இப்போ இருட்டான இடம், தியேட்டர் எல்லாமே ராகு அம்சம் உடையது. இப்போ ஒண்ணும் கிடையாது, கோச்சாரத்துல இப்போ வரைக்கும் கும்பத்துலதான் ராகு இருக்காரு. இப்போ சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா, இப்போ டிசம்பர் மாசம் தான் ராகு பயிற்சி ஆக போறாரு. இப்ப பாத்தீங்கன்னா கும்பத்துல ராகு வந்த உடனே அந்த இடத்தை விஸ்தாரப்படுத்துவார், பிரம்மாண்டப்படுத்துவார், அந்த விஷயத்தை வந்து அந்த காரகத்தை அதிகரிப்பார். இப்ப கும்பத்துல ராகு இருக்கும்போது சென்ற ஆண்டுலாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கும்பாபிஷேகங்கள் கோயில்கள்ல நடந்திருக்கும், ஏகப்பட்ட கும்பாபிஷேகம். அதுக்கப்புறமா ஏகப்பட்ட மக்கள் போயிருப்பாங்க. அப்போ கும்பத்தில், கும்பம்னா கலசம், கோபுரம், அங்க ராகு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது இப்போ வரையும் இருக்காரு பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட கோயில் கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றது. அதான் சொன்னேன், ராகு இருக்கும் இடத்தை வளர்ப்பார், பெரிதாக்குவார், பிரம்மாண்டப்படுத்துவார். அதே போல பாத்தீங்கன்னா கும்பத்துல ராகு இருக்காரு, கோச்சார சந்திரன் வந்து ராகு மேல போகும்போது பாத்தீங்கன்னா அம்மா மீது பிரியம் அதீதமாக ஏற்படும். அம்மாவோட போட்டோ எல்லாம் டிபியில வச்சுப்பாங்க, இறந்து போன அம்மாவோட படத்தை எல்லாம் இப்பதான் தொடப்பாங்க, ரொம்ப அம்மாவோட நினைப்பு வரும்,
காரணம் என்ன? ராகு மேல கோச்சார சந்திரன் போகிறார். ராகுவுக்கு மற்றொரு பேர், ஏகப்பட்ட பேர் இருக்கு. சிறப்பான பேர் மாயக்காரகன், போகக்காரகன். இப்போ மாய மந்திரம் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திருப்போம், மாயாஜாலம் பண்ணுவாங்க மெஜிஷியன்ஸ். அவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ராகு வலுத்து இருக்கும். அப்படி ராகு வலுத்து இருந்தா மட்டும்தான் அப்படியே ஒரு செகண்ட்ல அந்த ஒரு சிங்கத்தை மறைய வைக்கிறது, ஒரு விஷயத்த மறைபொருள் ஆக்குறது. மறைபொருளுக்கு காரணம் ராகு. இப்போ ராகு வாயின்னு சொல்லிட்டேன். இப்ப வாய்க்குள்ள நம்ம சாப்பாடை போடுறோம், மறைஞ்சிருதா இல்லையா? அவ்வளவுதான், எங்க மறைஞ்சு போயிடுது. ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 3-11 ராகு இருந்தால் கட்டாயம் அவர்களுக்கு சகோதர சகோதரி உண்டு. அதோட 2ஆம் இடம் சம்பந்தப்பட வேண்டும். அதாவது 2ஆம் அதிபதி ராகுவுடன் சம்பந்தப்பட்டால் அவர்களுடன் சகோதர சகோதரிகள் உண்டுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு சகோதரனோ சகோதரியோ இருப்பா, இல்லைன்னா ஒரு சகோதரன் இருக்கலாம், இல்ல ஒரு சகோதரி இருக்கலாம்னு நம்ம சொல்லலாம். ராகு சொல்லிட்டேன், ஆசைப்படணும், ஆசைப்பட வைக்கிறது ராகு தான். ராகு வேணும், இந்த உலகம் இயங்குறதுக்கு ராகு வேணும். நாக்கு புலனின்பம். ஒன்னு யோசிச்சு பாருங்களேன், இந்த நாக்கு, இந்த சின்ன ஒரு நாக்கு இல்லைன்னா நம்மளால ஒரு சாப்பாடை சுவைக்க முடியுமா? இப்போ ஒரு செக்ஸ் காமம் எடுத்துக்கோங்களேன், நாக்கு இல்லாம ஏதாவது ஒரு புலன் இன்பத்தை நீங்கள் அனுபவிக்க முடியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நாக்கு. அப்ப நாக்கு ராகு. இப்போ நமக்கு இந்த பிரியாணி கிண்டும் போது, டப்பு டப்புன்னு அடிக்கும் போது ஆசையை தூண்டும், சாப்பிட்றதுக்கு தோணும். பிரியாணி, பிலால் பிரியாணி இல்ல புகாரியோல பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு ஆசையை தூண்டும். பிரியாணி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பாதாம் அல்வா யாராவது கொண்டு வந்தாங்கன்னா, பாதாம் அல்வா சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இந்த ஜூஸ் குடிக்கணும், இந்த ஃபாலுடா சாப்பிடணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ராகு உங்கள் ஆசையை தூண்டக்கூடிய ஒரு போகக்காரகன். ஆசை ராகு. பாத்தீங்கன்னா கேது சித்தர் முனிவர், ஆசையை துற. அவர் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் தி மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட். ஒருத்தருக்கு 8ஆம் இடத்துல ராகு, இல்ல 12ஆம் இடத்துல ராகு, இல்ல ராகு கெட்டு போயிருக்கு, இல்ல ராகு கெட்டு போன இடத்துல இருந்து ராகு திசை நடக்குது, இல்ல ராகு புத்தி நடக்குது அப்படின்னா அவர்கள் எல்லாம் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக பாத்தீங்கன்னா நீங்க கைதிகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 8-12 ராகு இருக்கும். ஏன்னா 8ஆம் இடம் 12ஆம் இடம் ஜெயிலை குறிக்கக்கூடிய, சிறையை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல கெட்டு போயிருந்து இப்போ ராகு எங்க இருக்காரோ, ராகு என்ன பொறுத்த வரைக்கும் அசுபர். யாரு கூட சேர்க்கிறாங்களோ அவங்கள கெடுப்பாரு. இப்ப ராகு திசை வருதுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாருன்னா, 1 வருஷம் 6 மாசம் முன்னாடியே அந்த இடத்தின் பாவத்தை கெடுத்து பலனை தருவார். ஒரு சினிமால ஒரு பிரபலமான ஒரு டைலாக் ஒன்று வரும், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டாயா, இப்போ குப்பையில இருந்தாயா, இவெல்லாம் ஒரு ஆளு, பார்த்தா என்னையாது இன்னைக்கு நம்பவே முடியல. குப்பையில இருந்தவன கோபுரத்துல தூக்கி வைக்கிறதும், கோபுரத்துல இருந்தவன குப்பைக்கு இறக்குறதும் ராகுதான். நம்ப முடியாத அசுர வளர்ச்சியை கொடுத்து விடுவார். அதே போல கோபுரத்தில் இருந்தவனை குப்பை மேற்றுக்கும் தள்ளி விடுவார். அதான் சொல்லிட்டேன், மாயக்காரகன். கண் இமைக்கும் நேரத்துல இவன்லாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு முன்னாடி அப்படியே சர்வமா விஸ்வரூபம் எடுக்க வைக்கிறது ராகுதான். உங்களுடைய லக்னத்தோடையோ லக்னத்திலேயோ இல்லைன்னா லக்னாதிபதியுடன் ராகு இருந்தார்னா உங்களுடன் உடன் பிறந்தவர்கள் 3 பேர் இருக்கலாம். எனக்கு 3 பேர். என் லக்னாதிபதி சனி, சனியுடன் ராகு இருக்காரு. நாங்க அண்ணன் தம்பி பாத்தீங்கன்னா நான் தான் மூத்தவன், 4 பேரு. ஆனா எனக்கு அப்புறமா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. மொத்தமா 3 பேர் நாங்க. அப்போ ஜோதிடம் என்பது மகா அற்புதமா இல்லையா? மத்தவங்க எப்படி நம்புறாங்களான்னு தெரியல எனக்கு. ஆனா நான் பொதுவாக சமசப்த பார்வையை எடுப்பது உண்டு. ரைட்டு, கூட குரு இருக்காரு, ராகு இருக்காரு அப்படின்னா சமசப்தமா பார்வை இருக்கு அப்படின்றது ஒரு கணக்கு நான் எடுத்துப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா பிரபலமானவர்கள் பாத்தீங்கன்னா ராகு தேசையில தான் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியை பிடித்தார், மிகப்பெரிய பிரபலம் அடைந்தார், அதிகாரத்தை பிடித்தார், மக்கள் மனங்களை கொள்ளை கொண்டார். அதாவது மிகப்பெரிய லைம்லைட்டை கொடுத்தது அவருக்கு ராகு திசை. அதே போல நடிகர் வடிவேலுவை சொல்லலாம். வடிவேலாம் நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா எப்படி சொல்றது, இவெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா உச்சாணி கொம்புல சினிமாவே எப்படி சொல்றது, கால் ஷீட் கிடைக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினார். அதே போல தோனி, MS தோனிக்கு பாத்தீங்கன்னா ராகு தேசையில தான் மிகப்பெரிய பிரபலம் அடைஞ்சிருப்பார். அதே போல பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கரோட ஜாதகம் பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது தோஷம்னு சொல்லுவோம். அதாவது ராகு கேது பாம்புகளுக்குள் மாட்டிக்கொள்வது.
அது தோஷம்னு சொல்லுவாங்க, யோகம்னு சொல்லுவாங்க. அதுல மிக பிரபலமா பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கருக்கு ராகு கேதுக்கு இடையில தான் எல்லா கிரகமுமே அமைஞ்சிருக்கும். நான் சொன்ன உதாரணம் ஒரு சில உதாரணம். இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய வெளிச்சத்திற்கு வந்தார்கள். ராகு சம்பந்தப்பட்டுட்டாரு அப்படின்னா ராகு இருக்கும் இடம் ஆசையை தூண்டும். ராகு பார்க்கும் இடம் ஆசை. பொதுவா ராகு இருக்கும் இடத்தையும் பார்க்கும் இடத்தையும் பெருக்கி விடுவார். இப்போ குருவும் பெருக்கக்கூடியவர். இப்போ 12ஆம் இடத்துல இருந்து குரு 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம்னா வயிறு. அப்போ ஒரு மனிதனுக்கு 12ல இருந்து 6 பார்த்தாரு அப்படின்னா அவனுக்கு 6ஆம் இடம் கடன், வம்பு வழக்கு, நோய், அங்க வயிறுன்னு சொல்லிட்டேன். அப்போ குரு பாக்குறாரு அப்படின்னா அவருடைய காரகத்துவமே அதிகரிப்பது, பெருக்குவது. அப்போ ஒரு மனிதனுக்கு தொந்தி தொப்பை அதிகரிக்கும். அந்த இடத்துல பார்த்தாருன்னா 12ல இருந்து 6 பார்த்தாருன்னா அங்க அவருக்கு வயிறை பெரிதாக்குவார். தொந்தி தொப்பையோட இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க. கடனை பெருக்குவார். இப்போ வம்பு வழக்கு பெருக்குவார். நோய் கொடுப்பாரு, நோயை கொடுப்பாரு, பெருக்குவாரு. பொதுவா குருவுக்கு 3ஆம் எண். என்னை பொறுத்த வரைக்கும் ராகுவுக்குமே 3ஆம் எண் தான் சொல்வேன் நான். இன்னொன்னு சொல்லுவாங்க, சனி போலவே ராகு செயல்படுவார் அப்படின்னு. அதாவது வெளிச்சத்தை இருட்டாக்குபவர் பாத்தீங்கன்னா ராகு, இருட்டை வெளிச்சமாக்குபவர் பாத்தீங்கன்னா குரு. இப்போ கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து நிறைய விளக்கேத்தி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வெளிச்சமான இடம், தெய்வீகமான இடம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா குரு. இப்ப சினிமா பாருங்க, நீங்க வந்து ஒரு மாய பிம்பத்துல நீங்க போவீங்க, ஒரு தியேட்டருக்கு போவீங்க. உள்ள நீங்க போன உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணிட்டு தான் படமே திரையே போடுவாங்க. அப்போ இருட்டு. அப்போ தியேட்டர் இருட்டு சம்பந்தப்பட்ட இடம்லாம் பாத்தீங்கன்னா வந்து ராகு. அதே போல ராகுவோட எந்த கிரக இணைவு இருக்கோ அந்த கிரகத்தை நம்ப முடியாது. எப்ப வேணா எப்படி வேணா மாறுவாங்க, கழட்டி விட்டுருவாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ராகுவுடன் எப்பேற்பட்ட கிரகம் சேருதோ அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ, கெட்டவர்களா இருந்தா இன்னும் கெட்டு போவாங்க, நல்லவர்களா இருந்தாலும் கெட்டு போவாங்க. ராகுவுடன் சேர்ந்தவர்கள் கெட்டார்கள். அதே மாதிரி ராகு அம்சம் உடையவர்கள் பாத்தீங்கன்னா அடக்கவே முடியாது, அடங்கவே மாட்டாங்க. ஆனா கேது அடங்கும். அடங்கா பிடாரி பாத்தீங்கன்னா ராகு. அதே போல பிரம்மாண்டமான கட்டடம், பிரம்மாண்டம் எங்கெல்லாம், பாம்பே, இப்ப சென்னை கூட ராகுன்னு சொல்லலாம். இது மாதிரி இப்போ அடுக்குமாடி கட்டிடம், இப்போ 15 மாடி கட்டுறாங்க, 20 மாடி கட்டுறாங்க. அங்கெல்லாம் வந்து வசிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ராகு அம்சம் உடையவர்கள். அந்த மாதிரி அந்த பில்டிங் கட்டுறாங்க பாருங்க, அவங்களுக்கும் அந்த ராகு சம்பந்தப்பட்டிருக்கும். ராகு அம்சம் இல்லாம பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்ட முடியாது. அங்கு வசிப்பவர்களும் பாத்தீங்கன்னா ராகு அம்சம் உடையவர்களாக இருப்பார்கள். ஏன்னா ராகுனா உயரம். அதே போல பாத்தீங்கன்னா ராகுனா அயலார், அந்நிய தேசம், வெளிநாடு, தூர தேசம், அந்நிய மொழி பேசுபவர்கள், குறிப்பாக முஸ்லிம்ஸ்னா ராகு. இப்போ நான் சொல்லிட்டேன் முகமூடி. அப்போ முஸ்லிம் பெண்கள்லாம் பர்தா போட்டுக்கிறாங்க. இப்போ பர்தா போட்டுக்கிறாங்க, ராகு முஸ்லிம்னு சொல்லிட்டேன். பொதுவா லுங்கி பாத்தீங்கன்னா ராகு. இப்போ பரிகாரமே சொல்லுவோம். அதே போல வேஷ்டி பாத்தீங்கன்னா புதன் அம்சம் உடையது. பொதுவா பரிகாரம்னா உங்க ஜாதகத்துல உங்களுக்கு நிறைய கடன் இருக்கு, அங்க 6ஆம் இடத்தோட ராகு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா பொதுவான வாழ்வியல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுக்கு லுங்கி வாங்கி கொடுக்கலாம். அப்படி லுங்கி வாங்கி கொடுக்கும் போது அவர்களுடைய கடன் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை அவர்கள் பல பேர் வந்து என்கிட்ட கண் கூட சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தெருக்குத்து வந்து வீடு அமைஞ்சிரும், இல்ல சொத்து அமைஞ்சிரும். அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா அது வரைக்கும் சாதாரணமா இருந்திருப்பாங்க. அந்த தெருக்குத்து சொத்து வாங்கின பிறகு அந்த வீட்டுல குடியேறின பிறகு பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்துட்டு டெவலப் ஆயிடுவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து சரிஞ்சு போயிடுவாங்க. அந்த தெருக்கூத்து எல்லாமே பாத்தீங்கன்னா ராகு அம்சம் உடையது. அதே போல ராகுக்கு நிவர்த்தி யாருன்னு பாத்தீங்கன்னா கேது, கேதுவுக்கு நிவர்த்தி யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு. அப்போ பொதுவா பாத்தீங்கன்னா அந்த தெருக்கூத்து வருது அப்படின்னா அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஒரு சூளம் வச்சிருப்பாங்க அந்த வீட்டுல, இல்லைன்னா வந்து ஒரு விநாயகரை கட்டி வச்சிருப்பாங்க. இப்பதான் சொன்னேன் நான், ராகுக்கு நிவர்த்தி கேதுன்னு. அப்போ மூல கடவுள் யாரு? விநாயகர். அப்போ அந்த தெருக்கூத்து சொத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ ஒரு விநாயகரோட ஒரு சிலையை வச்சு ஒரு விளக்கு ஒண்ணு எரியும் அவங்க வீட்டுல எல்லாம். அதே போல ரயில்வே துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவர்களும் ராகு கேது அம்சம் உடையவர்களா இருப்பாங்க. எப்படி பாத்தீங்கன்னா ராகு முன்ன நோக்கி போறவர், இப்போ கேது பின்னாடி நோக்கி போறவர் அப்படின்னு வச்சுப்போமே. 3-11 சொல்லிட்டேன் நான் வந்துட்டு. இப்படி கிளாக் வைஸ்லயும் நம்ம பார்க்கலாம், 3-11 கட்டுப்படுத்துதுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு டிராக்ல முன்னாடிதான் போகுமா, அந்த இன்ஜினை வந்து முன்னாடி மாட்டியாச்சு அப்படின்னா
முன்னாடியும் போகும். இப்போ 3ன்னு சொன்னேன். இப்போ இந்த பக்கமா பின்னாடி போகணும் அப்படின்னா இன்ஜின் அந்த பக்கம் மாட்டி இருந்ததுன்னா மாட்டி அந்த கோச் வந்து மாட்டியாச்சுன்னா இந்த பக்கமும் போகும். அப்போ ஒரு ஜாதகத்துல ரயில்வே துறையில வேலை கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ராகு கேது எங்க நிக்குதுன்னு பார்க்கணும். அப்போ ராகு கேது தான் ரயில்வே துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு துணை செய்யும். இப்ப சொல்லிட்டேன், ராகு போகக்காரகன், ஹிந்தி பேசுவாருன்னு சொல்லிட்டேன். நீலம், அதோட நிறம் பாத்தீங்கன்னா நீலம். அதனாலதான் அந்த ராகு தசை வந்து சின்ன வயசுல வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். ராகு தசை 15 வயசுல வந்ததுன்னா கெட்டு போயிடுவார்கள். ஏன்னா ராகு போகத்தை ஏற்படுத்துவார், நீல படத்தை பார்க்க தூண்டுவார். பொதுவாவே ராகு விசித்திரமான ஒரு பிளானட். ராகு வந்து மேற்கத்திய பாணியை விரும்புவார். அதாவது இயல்பான விஷயங்களை விரும்பவே மாட்டார். ராகு வலுத்து இருந்தது அப்படின்னா அவங்க வந்து விசித்திரமான ஒரு குணமுடையவர்களா இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இப்போ திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கிரகம், இப்போ மிதுனமா இருக்கட்டும், இல்ல வந்து துலாமா இருக்கட்டும், இல்லைன்னா கும்பமா இருக்கட்டும், எல்லாம் மேற்கு நோக்கிய கிரகங்கள். இதெல்லாம் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. பொதுவா லக்னத்துல ராகு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே போல இருக்கிற ஜாதகத்தை தான் அமைக்கணும், ஆண் பெண் பாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, லக்னத்துல ராகு இருந்தா அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷுவல் தாட்டே வந்து வேற ப்ராசஸ்ல இருக்கும், ஒரு வெஸ்டர்ன் மெத்தட்ல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு புலன் இன்பத்தை தான் அவர்கள் எல்லாம் விரும்புவாங்க. அங்க முரண் வந்தாச்சு அப்படின்னா அதை பார்த்து ஆப்போசிட் வந்து என்னது இந்த மாதிரி வந்து இருக்காங்க. ஏன்னா அவங்கள சொல்லி தப்பு கிடையாது, அவர்களுடைய மேற்கத்திய பாணி விசித்திரமா இருக்கும். அவர்கள் செக்ஸ் காமம் வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விசித்திரமா இருக்கும். அதனால அங்க வந்து முரண் ஏற்பட்டு டைவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்ப இணைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ராகு எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு அதே போல ராகு எங்க இருக்கோ அதை வச்சு நம்ம இணைக்கணும். இப்போ ஏமாந்து போறாங்க, இல்ல ஏமாற்றுறாங்க, இப்போ வந்துட்டு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ராகுவோட ஆதிக்கத்தை உடையவர்களாக இருப்பார்கள். ஏன்னா நான் சொல்லுவேன், ராகு இஸ் எ சீட்டிங் பிளானட், அதாவது மாயக்காரகன். அப்படியே இருக்கு ஆனா இல்ல, அப்படியே ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு சினிமா நடிகரை பாக்குறோம், ஒரு மாய பிம்பம். அதனாலதான் அவருடைய சம்பளம் பாத்தீங்கன்னா 100 கோடி 200 கோடி. ஒரு சாதாரண ஒரு படித்த மனிதனுக்கு கூட கிடைக்காத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம், ஒரு மாயம். ரஜினிகாந்த்னா வந்து எல்லாரும் ஓடுவாங்க பாக்குறதுக்கு, அமிதாப் பச்சன்னா எல்லாருமே ஓடுவாங்க. சம்பளம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட் நடிச்சிருப்பாங்க, சின்ன ஆடு, ஒரு 2 நாள் தான் ஷூட் போயிருக்கும். சம்பளம் பாத்தீங்கன்னா 25 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்திருப்பாங்க. கேது என்பவர் உண்மை, ராகு என்பது பொய். பொதுவா சந்திரனை தாண்டி ஒரு கட்டத்துல ராகு இருக்காரு அப்படின்னா அவர்களை நம்ப முடியாது, அவங்க சீட்டிங் பண்ணி ஏமாத்திட்டு போயிடுவாங்கன்னு எடுத்துக்கலாம். இப்ப நான் சொல்லியிருப்பேன், அதாவது 2ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டது அப்படின்னா 3-11 ராகு இருந்ததுன்னா அவர்களுக்கு சகோதரன் இருப்பாங்க, இல்ல சகோதரி இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ செல்வி ஜெயலலிதா ஜாதகத்துல எடுத்து பாருங்களேன். இப்போ மிதுன லக்னம், 11ஆம் இடத்தில் ராகு. 11ஆம் இடம் என்னது, செவ்வாய் உடைய காரகத்துவம், செவ்வாய் அங்க ஆட்சி, மேஷம் செவ்வாய் உடையது. அப்போ 2ஆம் இடம் சந்திரன், 2ஆம் அதிபதி சம்பந்தப்படணும்னு சொல்லிட்டேன். அப்போ 11 ராகு நிக்கிற இடத்துல செவ்வாய் வந்து எங்க இருக்காரு, சிம்மத்துல இருக்காரு. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சிம்மத்துல இருக்காரு. 2ஆம் அதிபதி சந்திரன் போய் சிம்மத்துல, செவ்வாய் சந்திரன் சேர்ந்து இருக்கு. அப்போ சம்பந்தப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு அண்ணன் உண்டு, அதுக்கப்புறமா இறந்து போயிட்டாரு. இது போல நாம ஜோதிடத்தை எத்தனை சகோதரர்கள் சகோதரிகள்னு ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியும். அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னா மிரள விடுவாங்க. அதாவது சொல்லிட்டேன், ராகு கேதுன்னா அம்சம் உடையது அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து மிரள விடுவாரு. சும்மா அப்படி ஒரு பார்வை பார்த்தா போதும், அப்படியே பேசுறதுக்கே வந்து அப்படியே நாக்கெல்லாம் வந்துட்டு தாண்டவம் ஆடும், கை காலெல்லாம் வந்துட்டு நடுங்கும். இப்போ ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி பக்கத்துல நின்று பேசுறதுக்கு நடுங்குவாங்க. நான் சொல்றேன், லக்னத்தில் லக்னாதிபதியுடன் அல்லது லக்னத்தை ராகு பார்த்தால் சும்மா மிரள விடுவாங்க. அப்போ லக்னாதிபதியுடன் சம்பந்தம் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ 3-11 சொல்லிட்டேன். அப்போ கும்பத்துல புதன் இருக்காரு. அதே போல 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து 3ஆம் இடத்தை வந்து பாக்குறாரு, அவர் வந்து இப்போ சம்பந்தப்படுது. அதனால பொதுவாவே ஜெயலலிதா அவர்கள் ராகு கேது அம்சம் உடையவர்கள், மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி, சிறிய வயதிலே வந்து மிகப்பெரிய நடிகை, புகழின் உச்சம். அவர்கள் வாழ்வில் கிடைக்காத ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லலாம். என்ன, ஃபேமிலி லைஃப் நல்லா அமையல. இதே விஷயத்த பாத்தீங்கன்னா கலைஞரை பார்த்தா நீங்க உட்கார்ந்து கூட பேசலாம், நீங்க பயப்பட தேவையில்லை. அப்படியே ஆப்போசிட் அம்மா. ராகுனாவே வணங்க வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா உக்கிரமான காளி, ஒரு
எப்படி சொல்றது, பிரித்திங்கரா தேவி, இப்போ காளிகாம்பாள், இல்ல வன தேவதைகள், உக்கிர கடவுள்னா ராகு, காளி அம்சத்தை உடையது. இப்போ ராகு திசை நடக்குது அப்படின்னா அவர்கள் எல்லாம் இது போல காளி அம்சம் உடைய தெய்வங்களை வணங்கினால் சிறப்பு. பொதுவாவே ராகு திசை நடக்குது இல்ல ராகுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா, ராகுனா போர்வை சொல்லிட்டேன், முகமூடின்னு சொல்லிட்டேன். இப்ப என்னோட தோற்றத்தை பார்த்தா பலருக்கு விசித்திரமா இருக்கும். இப்போ போர்வை வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இப்ப வெயில் அடிக்குது பயங்கரமா, யாரு போர்வை வாங்கிப்பா அப்படின்னு நினைக்கலாம். இப்போ சந்திரன் ராகு சேர்க்கை மோசமான சேர்க்கைன்னு சொல்லலாம். அதாவது மனம், சந்திரன் என்பது மனம், மனம் பாதிக்கப்படும். இப்போ சந்திரன் ராகு இருந்தாவே அவங்கெல்லாம் எப்படி சொல்றது, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்க கூடும் பெரும்பாலும். அப்போ அதுக்கு சிறந்த பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சந்திர ராகு திசை வரணும். வந்ததுன்னா இன்னும் சொல்றேனே, அந்த ராகு எங்க இருக்காரோ இன்னும் பிரம்மாண்டப்படுத்துவாருன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த சமயத்துலதான் ரொம்ப ஒஸ்டா இருக்கும். அப்போ திருப்பதி என்பது சந்திரன் ஸ்தலம். அப்போ சந்திரன் ராகு சேர்க்கை இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா திருப்பதியில போர்வை கொடுக்கலாம், சிறப்பான பரிகாரமாக இருக்கும். அதே போல குலதெய்வம் ராகுன்னு சொல்லலாம். அதாவது வம்ச விருத்தி பெறதுக்கு ராகு, வம்சம்னா ராகு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாட்டனார்கள், முப்பாட்டனார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது கோயில்ல போயிட்டு, சாமி என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா இருக்கணும், என் பேரன் பேத்தி, என் வம்சமே நல்லா இருக்கணும் அப்படின்னு எங்க முப்பாட்டனார் கும்பிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா எங்க பாட்டனார் அதே போல என் வம்சம் நல்லா இருக்கணும், என் வம்ச விருத்தி ஆகணும்னு சொல்லி கும்பிட்டு இருப்பாரு. அப்புறம் எங்க அப்பா அந்த குலதெய்வ கோயிலுக்கு போய் அங்க சாமி கும்பிட்டு இருப்பாரு, என் வம்சம் நல்லா இருக்கணும்னு. இப்ப நானு, எனக்கு அடுத்த தலைமுறை, என் மவன், அப்புறமா எனக்கு பேரன். அப்போ வம்ச விருத்தி, வம்சத்தை சொல்லக்கூடியது ராகு. அதனால குலதெய்வத்துல போயிட்டு உங்களுக்கு ராகு கெட்டு போயிருக்கு, உங்களுக்கு குழந்தை பிறக்கல, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்ததுன்னா அந்த வம்ச விருத்தி பெறுவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு பெறுவதற்கு நீங்கள் அமாவாசை அன்று உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் அங்கு, ஏன்னா அவங்க அந்த மண்ணை மிதிச்சிருப்பாங்க, உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் சம்பந்தப்படக்கூடிய இடம், உங்க வம்சமே சம்பந்தப்படக்கூடிய உங்க முப்பாட்டனார்ல இருந்து முன்னாடி மூதாதையர்கள்ல இருந்து போய் அந்த மண்ணை மிதிச்சிருப்பாங்க. அப்போ அந்த மண்ணை நீங்க மிதிக்கும் போது அந்த கனெக்டிவிட்டி ஏற்படும் உங்களுக்கு. அப்போ அமாவாசை என்பது நம்ம தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள், முன்னோர்களை வழிபடக்கூடிய நாள். அன்று அந்த மண்ணை மிதிச்சு நீங்க அந்த உங்க குலதெய்வத்தை வணங்கும் போது உங்களுடைய அனைத்து விதமான தோஷமும் விலகும். அதே போல ராகு என்பது போகக்காரகன் சொல்லிட்டேன். அங்க போகும்போது அதாவது ஒரு தின்பண்டங்கள், பலகாரங்கள் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு போய் பலருக்கும் அங்க தானம் கொடுத்தால் உங்களுக்கு இன்னும் சிறப்பு. ராகு பொதுவாவே காம நட்சத்திரம்னு சொல்லலாம், ஆசைப்படணும். இப்போ ஆசைப்பட்டாதான் வாழ்க்கையில நம்ம அடைய முடியும். அப்போ காமத்தில் உங்களுக்கு ஆசைப்படணும். நீங்க உங்களுக்கு இந்த காம இன்பமே வரல, உங்களுக்கு ஆசையே வரலன்னா எங்கேருந்து உங்களுக்கு வம்ச விருத்தி ஆகும். அதனாலதான் காம நட்சத்திரம், ராகு நட்சத்திரத்துக்கு பிறகு என்ன நட்சத்திரம் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அப்போ காமத்தில் உங்களுக்கு ஆசைப்பட்டு நீங்க காமத்தில் ஈடுபட்டால்தான் உங்களுக்கு குரு என்பது குழந்தை, அந்த குழந்தை பிறக்கும். அதனாலதான் ராகு நட்சத்திரத்துக்கு அப்புறமா பிறகு அடுத்த நட்சத்திரமாக குரு நட்சத்திரத்தை வைத்திருக்கிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா ராகு 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், அதே போல 2ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தில் இருந்தாலோ, திசை வந்தாலோ, ராகு திசை நடத்தினாலோ அவர் நன்மையை செய்வார். அதே போல நவாம்சத்திலையும் 1, 4, 7, 10 இல்ல 3, 5, 9 இருந்தால் கட்டாயம் அந்த ஜாதகம் ஜெயிக்கும், அந்த ஜாதகர் ஜெயித்து விடாருன்னு நீங்க அடிச்சு சொல்லலாம். ஆனா ராகு மட்டும் திதி சூன்யத்துல இருக்கக்கூடாது. அப்படி திதி சூன்யத்துல ராகு இருந்தா பலவிதமான துன்பங்களை அந்த குடும்பத்தில் கொடுத்து கொண்டே இருப்பார். ராகு பாத்தீங்கன்னா பொதுவா தொழுநோய்னு சொல்லலாம். ஆனா கேது பாத்தீங்கன்னா கேன்சர். ஒருத்தருக்கு ராகு தசை வந்துருச்சு, வரப்போகுது. அப்போ வேண்டி விரும்பி எனக்கு இந்த மாதிரி ஒரு கணவன் அமையணும், எனக்கு அஜித் மாதிரி ஒரு கணவன் அமையணும், எனக்கு பிரசாந்த் மாதிரி ஒரு கணவன் அமையணும், இல்ல எனக்கு ஒரு சிம்ரன் மாதிரி கணவன் அமையணும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதாவது நீங்க கேட்டீங்கன்னா கிடைக்காது. திசை வரப்போகுது, திசை வந்தாச்சு அப்படின்னா இறைவா நீங்க எதை கொடுத்தாலும் சரி அப்படின்ட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க கேட்கறதுக்கு மேல சிறப்பா செய்வார். ஆனா நீங்க இதுதான் வேணும்னு நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா அத ராகு கொடுக்க மாட்டார். அதே போல ராகு காஃபி, சனி கருப்பு நிறத்தை உடையது. அப்ப உங்க ஜாதகத்துல சனி ராகு சேர்க்கை இருக்குங்க.
அப்போ அதற்கான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் எல்லாம் கருப்பட்டி காப்பி குடிக்கலாம். சிறந்த பரிகாரம். இல்லை என்றால் சயனத்தில் அமர்ந்திருக்கும், சயனத்துல பெருமாள் இருப்பார், பள்ளி கொண்ட பெருமாள். சனி ராகு சேர்க்கை இருக்கவங்க பாத்தீங்கன்னா, ராகு காலத்துல சனிக்கிழமையில அந்த சயனத்தில் பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவது சிறப்பு. இல்ல என்னால வணங்க முடியாது, போக முடியாது அப்படின்னா அந்த சமயத்துல கருப்பட்டி காப்பி குடிக்கலாம். பாத்தீங்கன்னா ராகுவும் தான் உயரம்னு சொல்லிட்டேன். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் ரஜினிகாந்த் அவர்கள் தான் போட்டு கொடுத்திருப்பாங்க. அப்போ அது வரைக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் போறது அவ்வளவு பிரபலமா இல்ல. அப்போ அந்த உயரமா இருக்க லைட்டை போட்டு ரஜினிகாந்த் போய் அங்க அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா பலர் கிரிவலம் சென்றார்கள். திருவண்ணாமலை கிரிவலம் பிரசித்தி பெற்றது. அப்போ ஒரு விஷயத்த போக்கஸ்க்கு கொண்டு வருது, லைம் லைட்டுக்கு கொண்டு வருது யாருன்னு பாத்தீங்கன்னா அது ராகு அம்சத்தை உடையது. பொதுவா லக்னத்துல ராகு இருந்தாச்சு அப்படின்னா இப்போ அப்பா தான் முதல்ல இறந்து போவார். அதே போல ராகு பாத்தீங்கன்னா உளுந்து. இப்போ கேது ஆஞ்சநேயர். இப்ப நம்மளாம் பார்த்திருப்போம், ராகு சாரத்துல ராகுவோட நிக்கிறதுல பாத்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரம் வந்திருக்கும், இல்ல கேது நிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரம் வந்திருக்கும், பரிவர்த்தனை ஆயிருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சில ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை ஆயிருக்கும். அது போன்ற அமைப்பு இருந்து உங்களுக்கு ராகு தசை வருது, 18 வருஷம் ராகு தசை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராகு எங்க இருக்காரு, எந்த கிரகத்துல இருக்காரு, எந்த மாசம் அந்த கிரகத்துக்கு வருது, ஒருவேளை ஆணியா வரலாம், இல்ல ஆடியா வரலாம். அப்போ ராகு எந்த மாசத்துல எந்த கிரகத்துல இருக்காருன்னு பார்த்துட்டு அந்த மாதத்துல ஆஞ்சநேயருக்கு வடமாலை, ஏன்னா உளுந்துன்னு சொல்லிட்டேன், ராகு வடமாலை சாற்றுவது அந்த ராகு திசையில உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். குறிப்பா ராகு காலத்துல. அதே போல ஒரு சிலர் சொல்லுவாங்க, லக்னத்துல ராகு இருக்கு, இல்ல லக்னாதிபதியோட ராகு இருக்கு அப்படின்னா கடவுளை வணங்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா லக்னத்துல ராகு இருக்கிறவங்க, லக்னாதிபதியோட ராகு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கடவுளை விழுந்து கும்பிடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குலாம் பயங்கரமான ஆசை இருக்கும், இந்த மாதிரி மனைவி வரணும், இந்த மாதிரி கணவன் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசையெல்லாம் பூர்த்தி ஆகணும், நிறைவேறணும்னு சொல்லிட்டு கடவுளை விழுந்து கும்பிடுவார்கள். ராகு கேதுவை பத்தி பேசுறதா இருந்தா மணிக்கணக்கா நாள் கணக்காக பேசிக்கொண்டே போகலாம். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இது போல ஜோதிடத்தில் தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக